தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அதாவது அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய தலைவர் அண்ணன் செல்வப்பிரந்தி அவர்களை ரவுடி லிஸ்ட்டில் இருக்கார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று தொடர்புடைய கொலை குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் எந்த இடத்துல அண்ணன் மேலே வழக்கு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. இவர் வந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸா இல்லை இந்தியன் பொய் சர்வீஸான்னு தெரியல. கர்நாடகாவில் காட்டி கொடுத்ததுக்கும் கூட்டி கொடுத்ததுக்கும் கொடுத்த பட்டத்தை வச்சுக்கிட்டு அங்கே வந்து அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு ஆபாச வீடியோ கேசட்டுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே எம்பி எம்எல்ஏகளை மிரட்டிக்கிட்டு இருந்ததுக்கு எடியூரப்பாவோட அவருடைய முரண்பட்ட தொடர்புனால அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டார். அதனால தான் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு இங்கே ஒடியாந்தார். இங்கே ஒடியான்ட்டு என்ன பண்ணார், தோளில் ஆட்டுக்குட்டியை போட்டுக்கிட்டு தமிழன் சொல்லிட்டு வந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான ஐபிஎஸ் ஐஏஎஸ் தான் நான் தலைவராக்குவேன்னு சொன்னோன்னே அவர் கட்சியில் சேரலான்னு ஒடியாந்தார். அப்புறம் பிஜேபியில் போய் சேர்ந்தார். இவர் தான் அவருடைய வரலாறு. இதில் பார்த்திங்கன்னா ஆருத்ரா, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆற்காடு சுரேஷ், அது இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அண்ணாமலை, இதில் தொடர்பு இருக்குது. இந்த தொடர்பை தான் அண்ணன் வந்து பேசினார் நம்முடைய மாநில தலைவர். அதனால் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா காட்டமாக தனிநபர்